வணக்கங்க. கோல்டு வாங்கும்போது பில் பார்த்தா இந்த 2 விஷயம் நமக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுங்க. ஒண்ணு வேஸ்டேஜு, இன்னொன்னு மேக்கிங் சார்ஜஸுங்க. இது 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேங்க. அது எப்படி பில்லுல ஆட் பண்ணுறாங்கன்றத நான் உங்களுக்கு சொல்றேங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம சேனல்ல கோல்டு, சேவிங்ஸு, ஃபினான்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் வருங்க. கூடவே சிம்பிள் பியூட்டி டிப்ஸும் வருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேஸ்டேஜ் பற்றி பார்த்துடலாங்க. வேஸ்டேஜ்னால் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறாங்கன்றத நம்ம பார்த்துடலாம். இதில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா கட்டிங்கு, ஷேப்பிங்கு, அப்புறம் சோல்டரிங்குங்க. அப்படின்னா ஜாயினிங்கு. ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணுறப்போ கட் பண்ணுவாங்க, ஷேப் கொடுப்பாங்க, அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த 3 ப்ராசஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரி மேக் பண்ண முடியுங்க. இதில் கோல்டு கண்டிப்பாக லாஸ் ஆகும். இந்த கோல்டு லாஸ் ஆகிறத நம்ம வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. வேஸ்டேஜை ஒரு பர்சன்டேஜை அந்த ஜுவல்லரி கூட ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம பேங்கிள்ஸ் எடுத்துக்கலாங்க. பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோன்னா கட் பண்ணுவோம், ஷேப்பிங் கொடுப்போம், அப்புறம் ஜாயின் பண்ணுவோம். அப்போ தான் பேங்கிள் மேக் பண்ண முடியுங்க. இதில் எவ்வளோ லாஸ் ஆகுதோ அதை பர்சன்டேஜாக நமக்கு பில்லில் ஆட் பண்ணிடுவாங்க. அந்த ஜுவல்லரி அந்த பில் கூட ப்ளஸ் இவ்வளோ பர்சன்ட் 5%, 6% அந்த மாதிரி ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ சிம்பிள் டிசைனுக்கு 3 to 5% தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. அதுவே ஹெவியான டிசைனு, ஸ்டோன் ஒர்க் டிசைன்னா 8%லேருந்து 15% வரைக்கும் போடுவாங்க. 20 to 25% வரைக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுக்கு போடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கோல்டு ரேட்டு ஒரு 14,000 இன்றைக்கி வச்சுக்கலாங்க ஒரு கிராமுக்கு. இதுவே 10 கிராம் எடுத்தோம்னா 1,40,000 வந்துடுங்க. வேஸ்டேஜ் ஒரு 5%ன்னு போட்டோம்னா நமக்கு 1,40,000க்கு 5% 7,000 வருதுங்க. இந்த 7,000 தான் நமக்கு வேஸ்டேஜுங்க. இந்த வேஸ்டேஜை நம்ம பில்லில் ஆட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா இப்போ அந்த 10 கிராமோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,40,000 இல்லைங்களா? அது கூட நம்மளோட வேஸ்டேஜ் 5% போட்டோம்னா 7,000 வருது. ரெண்டும் சேர்த்துனா 1,47,000 வருது. இதுதாங்க வேஸ்டேஜ். அடுத்து மேக்கிங் சார்ஜஸ் பற்றி பார்த்துடலாங்க. மேக்கிங் சார்ஜஸ்னால் லேபர் காஸ்ட்டுங்க. ஒரு எம்ப்ளாயி ஒரு ஆள் ஜுவல்லரி மேக் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்குற கூலி தான் நம்ம மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்கிள் மேக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு கூலி கொடுக்குறோம் இல்லைங்களா? அவங்க வேலை செஞ்சதுக்கான கூலிங்க. அதுதான் மேக்கிங் சார்ஜஸுங்க. 2 டைப் இருக்குங்க. 2ல் ஏதாவது ஒரு டைப் வாங்குவாங்க. இப்போ ஒன்று ஒரு கிராமுக்கு 500 600 அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வாங்குவாங்க. இல்லைன்னா ஒரு கிராம் ரேட்டுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் 3%, 4% அந்த மாதிரி வாங்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 600 அப்போ 10 கிராமுக்கு 6,000 வருதுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக வாங்குவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வாங்குவாங்க. இல்லைன்னா ஒரு கிராம் ரேட்டு 14,000 அதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி வாங்குவாங்க. 3%, 4% அந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த பில் வேல்யூலேயே எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாங்க. இப்போ 10 கிராம் கோல்டு 14,000 சாரி 1,40,000 மேக்கிங் சார்ஜஸ் 6,000. அப்போ டோட்டல் 1,46,000 வருதுங்க. இதுதான் மேக்கிங் சார்ஜஸுங்க.
இப்போ நம்ம வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் ரெண்டுமே எப்படி பில்லில் ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாங்க. இப்போது 1 கிராமுக்கு வந்து 14,000 ரூபான்னு வச்சுக்கலாங்க. அப்போ 10 கிராமுக்கு வந்து 1,40,000 ஆகுதுங்க. இப்போ வேஸ்டேஜ் வந்து 5%ன்னு போட்டோம்னா 7,000 வருதுங்க. மேக்கிங் சார்ஜஸ் வந்து 1 கிராமுக்கு 600 ரூபான்னு போட்டால் 10 கிராமுக்கு வந்து 6,000 வருதுங்க. அப்போ பில் வேல்யூ வந்து 1,53,000 வருதுங்க வித் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸோட. இது கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி 3% வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த 3% ஜிஎஸ்டிங்கிறது வந்துட்டு ஃபிக்ஸ்டுங்க. இது ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 3% ஆட் பண்ணோம்னா 4,590 வருதுங்க. அப்போ பில் வேல்யூ வந்து 1,57,590 வந்துடுதுங்க. இதுதான் 10 கிராமோட பில் வேல்யூங்க. சில ஷாப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி செப்பரேட்டாக பில்லில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை வந்து வேஸ்டேஜ் கூட ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேஸ்டேஜ் வந்து ஒரு 5% இருந்துச்சுன்னா மேக்கிங் சார்ஜஸ் ஒரு 4%ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டோட்டல் வேஸ்டேஜ் வந்து 9%ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பில்லில் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் இருக்கா இல்லையான்ற கன்ஃபியூஷன் வருங்க. ஆனால் மேக்கிங் சார்ஜஸ் வந்து வேஸ்டேஜோட ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து 2லேருந்து 3 ஷாப் வந்து கம்பேர் பண்ணி எங்கே வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும், மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜ் ரேட்டு கம்மியாக இருக்கும், அங்கே பார்த்து வாங்குறது பெட்டருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். கோல்டு ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.